தமிழ், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் பல படங்களில் நடித்து ரசிகர்கள் இடத்தில் பிரபலமானவர் நடிகை ஜெயபிரதா. இவர் தமிழில் மன்மதலீலை, நினைத்தாலே இனிக்கும், 47 நாட்கள், ஏழை ஜாதி, தசவதாரம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தவர். உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூர் மக்களவை தொகுதியில் கடந்த 2004 முதல் 2014 வரை சமாஜ்வாதி எம்பியாக பதவி வகித்த ஜெயபிரதா பின்னர் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். கடந்த 2019 மக்களவை தேர்தலில் அதே தொகுதியில் பாஜக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார். எனினும் சமாஜ்வாதி வேட்பாளர் ஆசம் கானிடம் தோல்வியடைந்தார். இத்தேர்தலின் போது நடத்தை விதிகளை மீறியதாக ஜெயபிரதா மீது 2 வழக்குகள் பதிவாகின. ராம்பூரில் உள்ள எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராக்கும்படி ஜெயபிரதாவுக்கு நீதிமன்றம் 7 முறை அழைப்பாணை அனுப்பியது. பல முறை அழைப்பாணை கொடுக்கப்பட்டு விசாரணைக்கு ஆஜராகாததால் ஜாமீனில் வெளிவர முடியாத வாரண்டுகளும் நடிகை ஜெயபிரதாவிற்கு கொடுக்கப்பட்டது. இந்த வாரண்டுகளில் போலீசார் நடவடிக்கை எடுக்கும்போது கைது நடவடிக்கையிலிருந்து ஜெயபிரதா நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளதாக கூறி தப்பித்து வந்ததாக தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு மீண்டும் வந்தபோது அவரை செல்போன் மூலம் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் காவல்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து தேர்தல் விதிமீறல் வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகாததால் சிறப்பு நீதிமன்றம் நடிகை ஜெயபிரதாவிற்கு எதிராக கடுமையான உத்தரவை பிறப்பித்துள்ளது. நடிகை ஜெயபிரதாவை தலைமறைவானவர் என சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஷோபிக் பன்சால் தனது உத்தரவில் தெரிவித்துள்ளார். மேலும் நடிகை ஜெயபிரதாவை அடுத்த வழக்கு விசாரணை வரும் தேதியான மார்ச் 6ஆம் தேதிக்குள் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று உத்தரப்பிரதேச காவல்துறைக்கு உத்தரவிட்டார். ஏற்கனவே சென்னை அண்ணா சாலையில் திரையரங்கு ஒன்றை நடத்தி வந்ததாகவும் அதில் தொழிலாளர்களிடம் இருந்து பிடித்தம் செய்யப்பட்ட இஎஸ்ஐ அரசு காப்பீட்டு கழகத்திற்கு செலுத்தாதது தொடர்பான வழக்கில் கடந்த ஆண்டு எழும்பூர் நீதிமன்றத்தில் நடிகை ஜெயபிரதாவிற்கு 6 மாத சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.